படம் அருமையா இருக்கு. எங்கேயுமே லாகிங் இல்ல. எடுத்துக்கிட்ட கதைய கரெக்டா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. நான் படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் சும்மா டப்பாங்க எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க ஜி. எல்லாருமே அவங்க கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. எடிட்டிங் பக்காவா இருக்கு. டெக்னிக்கலா படம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல கண்டென்ட். அதாவது நல்ல கண்டென்ட் ஓடும் எப்பவுமே. நல்லா இல்லைன்னா படம் ஓடாது. யூடியூபர் ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லயே உட்காந்து சொல்றது செம்ம காமெடியா இருக்குது. அதனால நல்ல கண்டென்ட் எப்பவுமே ஓடும். இந்த படம் ஓடும். இந்த விமர்சனங்களால ஓடுன படங்கள் கடைசியா லப்பர் வந்து வரைக்கும் பத்திரிகைகளை விடக்கூடாதுங்கிறத கடுமையாக திரையரங்க ரசிகர்கள் சார்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒவ்வொரு படமும் இந்த தேட்டருக்கு பாக்குறேங்கிற ரசிகன் சினிமா ரசிகன் சார்பா வண்டியா உண்மையிலே நல்லா இருக்குது. உண்மையிலே சம்பவம் நடந்தது. சென்ட்ரல் ஜெயில ஒரு கலவரம் நடந்தது. ஃபயர் நடந்தது. நிறைய கைதி போலீஸ்காரெல்லாம் நம்ம இறந்தா சொர்க்கவாசல் மேல இல்லன்னா ஜெயில் வாழ்க்கை சொர்க்கவாசல தான் மையம் பாலாஜி நடத்துகிறாங்க. செல்வராக செல்வராக அதுதான் கதையை கேட்டாங்க. உண்மையிலே போலீஸ்காருக்கு தரமான படம். வெயில் சாதாரண விஷயத்தாங்க போறாங்க. ஆனா அதே வாழ்க்கையாதான் பாடமா எடுத்துக்கிறாங்க. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டு எனக்கு தெரியல. நீங்க கேட்டான கேள்வி இந்த படத்தை ஹீரோயினே தேவையில்லைங்க. பாலாஜி தாங்க ஹீரோயினே, செல்வராக தாங்க ஹீரோயின். யாருமே ஹீரோயினே தேவையில்லை. இந்த படத்துல சம்பவம் நடந்தது. சென்ட்ரல் ஜெயில நடந்ததுக்கு கலவர பயங்கரமான எம்எல்ஏ எல்லாம் சம்பந்தம் ஃபயரிங் ஆர்டர். நிறைய கைதிங்க இறந்துட்டாங்க. அது உண்மையை சொல்லிருக்காங்களா? அது உண்மைதான். 1999 நினைக்கிறேன். 99 இந்த சம்பவம் நடந்தது. அந்த காலத்துல நாங்க எல்லாம் சென்ட்ரல் ஜெயில் மாதிரி பார்த்தோம். ஒரே பொங்கை மண்டலமா இருந்து நிறைய கைதிங்க நம்ம ஜிஎஸ்டி போனாங்க. போலீஸ்காரங்க கமிஷனர் எல்லாம் இறந்துட்டாங்க. அந்த படத்தை வச்சுதான் அதான் சொல்றேன். இறந்தா சொர்க்கவாசி இல்லைன்னா ஜெயில் தாங்க சொர்க்கவாசி. ஆயுள் துறைக்கு ஒரு பிரியாணி போட்டு பண்றாச்சு. குட்டில போய் சேர்ந்துட்டேன். கைதிங்களுக்கு சமைச்சு போடுவே அதை நிறையமா எடுத்து பண்றாரு பாலாஜி. உண்மையில பாலாஜி நான் இன்னொன்னு நினைச்சேன். உண்மையிலே நீ சண்டை போகும் உங்க மூஞ்சில போக தெரியுது. தெரியுது அந்த தேவை. அந்த படத்தை மூஞ்சில அருமையா நடிச்சுக்கிறாங்க. கலகலதான் பேசுவா போல. ஆனா இதுல ரொம்ப வெண்மையா அந்த ஜெயில் கைதி கூட பழகின மாதிரி நடந்தது. உண்மையிலே கைதிகிட்ட நல்லா பேசாதான் எடுத்து முக்கியமா வட சட்டை சம்பந்தம் நிறைய மியூசிக் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் எப்படி இருக்கு? லாக் ஏதாவது இருக்கா? அப்பா ஓகே.